ஹலோ மக்களே, மனிதர்களை விட பூனைகள் அதிகமாக வாழக்கூடிய இடங்கள் தான் ஜப்பான் நாட்டில் இருக்கிற டாசிரோசிமா மற்றும் ஓசிமா தீவுகள். நீங்க அந்த இடத்த சுத்தி பார்க்க போனீங்கன்னா கூட உங்களை வெல்கம் பண்றதுக்கு பூனைகள் தான் வரும். அந்த அளவுக்கு அங்க பூனைகள் அதிகமாக காணப்படுது. இந்த தீவுகள்ல ஒரு காலகட்டத்தில் பட்டு உற்பத்தி அமோகமா நடந்துட்டு இருந்தது. பட்டு தயாரிப்புக்கு முக்கிய எதிரி எலிகள் தான். அந்த எலிகளை அழிக்கிறதுக்கு அங்க இருக்கிற மக்கள் பூனைகளை அதிகமா வளர்த்தாங்க. ஆனா நாளாக நாளாக பட்டு தயாரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதனால அங்க வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் வேற வேலை தேடி நகரங்களுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த தீவுகள்ல மீனவர்கள் மட்டும் தான் வாழ்றாங்க. அந்த தீவுகள்ல 1945ல சுமார் 900 பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் எதுவும் இல்லாததால இப்போ 100க்கும் குறைவான மக்கள் மட்டுமே அங்க இருக்காங்க. எங்க பார்த்தாலும் மக்களை விட பூனைகள் அதிகமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நம்ம நாட்டுல பூனை குறுக்க வந்தா அபசகனமா நினைக்கிறோம். ஆனா அங்க பூனையை பார்த்துட்டு போனாதான் நல்லது நடக்கும்னு நம்புறாங்க. பாறையில் அடிபட்டு ஒரு பூனை இறந்து போனதால அதுக்கு கோயில் கட்டி கும்பிட்டு வராங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டுருங்க. தேங்க்யூ.